அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சென்ற வாரம் அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியம் அவரோடு புதிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம். குறிப்பாக சொல்லணுன்னா, அவருக்கு தெய்வ அழைத்தல் கிடைத்தது அவங்களுடைய பாட்டி. அதன் பிறகு அருள் தந்தை வில்லியம் ஜோசப் ஆப்பிரிக்கா மிஷினரியாக இப்போ பணி செஞ்சிட்ருக்காரு. அவர் அங்கே செய்த பணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவங்ககிட்ட அந்த பங்கை போட்டு காட்டினாங்க. அவங்க அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. அதனால் தேவவளத்தில் கிடைச்சிச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா? உண்மையாலுமே அது ஒரு அற்புதமான ஒரு பணி அங்கே செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பணியை பற்றி சொல்லுகிற பொழுது நானும் ஒரு நற்செய்தியாளராக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள் தந்தை தன்னுடைய தேவ அழைத்தலை அன்னைக்கு பெற்றிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குருவானவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இவருடைய பங்கு முடீஸ் பங்கு அப்படின்னு சொன்னாங்க. முடீஸ் வால்பாறையில் ஒரு தேயிலை எஸ்டேட்டு அங்கே இருக்கிறாங்க. 75 வருடங்கள் ஆச்சு அந்த பங்கு ஆரம்பித்து. இந்த வருஷம் 75வது ஜூபிலி கொண்டாட போகிறாங்க. அந்த பங்கில் குருவானவர் அப்படின்னு சொன்னால் ஃபாதர் தான் இல்லைங்களா? எட்வின் ஆரோக்கியம் ஒரு முதல் குருவானவர் வந்திருக்கிறாங்க. ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக அவரை நான் வாழ்த்துக்கிறேன். அதே போல் அந்த பகுதி ஒரு நல்ல ஒரு காற்றோட்டம் உள்ள பகுதி, ஒரு இயற்கையோடு இருக்கிற பகுதி. அதே போல் விலங்குகள் அச்சுறுத்தலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துலலாம் இருந்து நிறைய அனுபவங்களை பெற்று இன்றைக்கி ஒரு குருவானவராக இருக்கிறார். வாங்க அவருடைய பணிகளை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபாதர், அழகாக போன வாரம் நிறைய காரியங்கள் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 12th வரைக்கும் கரும்தாம்பட்டியில் படிச்சிங்க இல்லைங்களா? 10ஆம் கிளாஸ் வரைக்கும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் செமினரியில் ஜாயின் பண்ணி செமினரியில் கார்மலைட் சபை சேர்ந்து அங்கே உங்களோட ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிங்க. ஃபிலாசபியில் எங்கே பண்ணீங்க? ஃபிலாசபி மதுரை கர்மாத்தூரில் நான் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் போத்தனூரில் நவதுறவம் துறவகம் இருக்குது, அங்கே படித்தேன். அப்புறம் நொவிசேட்டு தற்கலையில் பண்ணேன். நான் நாகர்கோயிலில் இருக்கிற தற்கலையில் நான் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் ஃபிலாசபி நான் கர்மாத்தூர் போனேன். அங்கே முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 6 மாத காலங்கள் ஹோம் ரீஜென்சி மாதிரி அனுப்புவாங்க. வீட்டில் போய் அப்பா அம்மாவோட இருந்து அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் பங்கு கொண்டு
அவங்களோட வேலை செஞ்சு அவங்க அங்கே அதன் மூலமாக வர பைசாவை வந்துட்டு பைசாவில் நம்ம வந்துட்டு இது பண்ணணும், சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் 6 அந்த மாதம். டைமில் நீங்கள் அப்பா அம்மாவோட இருந்தீங்க? ஆமாம், அப்பா அம்மாவோட இருந்தேன். முடிஸில் இருந்தீங்க? ஆமாம், முடிஸில் இருந்துட்டு நான் எங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சாரோ அந்த வேலையை தான் நானும் அப்பா செஞ்சேன். என்ன வேலை? அப்பா வந்துட்டு அந்த லோட் மேனாக இருந்தார். ஓ, அந்த இது தேயிலையெல்லாம் பறிப்பாங்க, அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதை எடை போட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அந்த இது ஃபேக்ட்ரி இருக்கும். ஓகே. அந்த ஃபேக்ட்ரியில் கொண்டு போயிட்டு அந்த லிஃப்ட்டு போகும். ஒரு 15 நிமிஷம் வேலை தான். அது வந்துட்டு பண்ணோம்னா இடுப்புலாம் கலண்டு போயிடும். அந்த லிஃப்ட்டு போகிற ஸ்பீடுக்கு வந்து நம்ம அந்த மூட்டையெல்லாம் இழுத்து இழுத்து கொடுக்கணும். ஓகே. அப்போ தான் வந்து எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா படுற வலி வருத்தம்லாம் தெரிஞ்சது. எங்கள் அப்பா வந்துட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாரு. எங்கள் அம்மா வந்துட்டு காலையில் போனாங்கன்னா சாயந்தரம் 4 மணி 4:30க்கு தான் இது பண்ணுவாங்க, லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்த்து எல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணும்போது வந்துட்டு எனக்கு என்னால் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 வாரம் வந்துட்டு என்னால் தூங்கவும் இல்லை. இடுப்பு வலி, உடம்பு வலி, அந்த மாதிரி ஒரு இது கஷ்டத்தில் தான் வந்துட்டு நான் இருந்தேன். ஒரு 6 மாதம் வந்து எனக்கு நல்ல ஒரு அனுபவம். எங்கள் அப்பா அம்மா என்னை வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ ஒரு குருவானவராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவங்க தூண்டினாங்க. அந்த இதை வந்து நம்ம வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு 6 மாதம் இந்த அட்டை பூச்செல்லாம் ஏறும், உள்ளே ஏறும், ரத்தத்தெல்லாம் குடிக்கும். அந்த மாதிரி மழை காற்று அடிக்கும், திடீர்னு பார்த்தா மரமெல்லாம் சாயும், எங்கே எப்படி விழுகுதுன்னே தெரியாது. நல்லா அந்த மழை காலத்தில் தான் நாங்கள் வேலை செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் பயந்து பயந்து வேலை செய்யணும். இப்போ அதிகாரிகள்லாம் வருவாங்க, நம்ம அந்த நேரத்தில் வந்து நிமிர்ந்து நிற்கக்கூடாது, வேலை செய்யாமல் இருந்தோம்னா திட்டுவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு குருவானவராகும்போது நம்ம குருவானவர்கள்னால் வந்துட்டு பங்கு மக்களுக்கெல்லாம் பணி செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு எப்படி இந்த உலக காரியத்தில் வந்துட்டு நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், உலகத்தில் வந்துட்டு நம்ம மற்ற எல்லா காரியங்களையும் எப்படி நம்ம அணுகிறோம், எப்படிலாம் வந்துட்டு நம்ம அதிகாரிகளுக்கெல்லாம் பணிந்து நடக்கணும், நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு எனக்கு அனுபவபூர்வமாக அந்த ஒரு 6 மாதத்தில் கிடச்சிது. அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்க, மக்கள்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்க, இவர் ஃபாதருக்கு படிக்கத்தானே போனார், இப்போ ஏன் இங்கே வந்து காட்டில் வேலை செய்கிறாரு, ஒருவேளை வந்துட்டாரோ அப்படின்ட்டு வந்துட்டாரோ. அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி இட்டுக்கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஃபாதர்ஸ்னாவே வந்துட்டு இந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு தவறான எண்ணங்கள் கூட இருக்கலாம். வந்துட்டு இவர் என்ன தப்பு பண்ணாரா தெரியல, இங்கே வந்து வேலை செய்கிறாரு. இங்கே பங்குசாமியார்ட்ட கூட கேட்டாங்க, இவர் ஃபாதருக்கு தானே ஃபாதர் படிக்க போனாங்க, இவர் என்ன இப்போ இங்கே இருக்கிறாரு அப்படிங்கும்போது எங்கள் பங்குசாமியார் தெளிவாக வந்துட்டு அந்த ஞாயிறு பூசையிலே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பிரதர் வந்து ஹோம் ரீஜென்சி அனுபவத்துக்காக வந்திருக்காரு, நீங்கள் வந்து எந்த வித தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம கூட இருப்பார். நான் வார வாரம் அங்கே கோயிலுக்கு போயிட்டு பூசையில் இது பண்ணுறது, கேட்டிக்ஸ் எடுக்கிறது, மற்ற காரியத்திலலாம் வந்து பங்கெடுப்பேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அப்படிங்கும்போது அந்த அனுபவங்கள், அப்புறம் தியாலஜியில் தூய பவுல் இறையியல் கல்லூரியில் தான் படித்தேன். ஓகே. அது முடிச்சுட்டு அப்புறம் டைக்கனட் மினிஸ்ட்ரி வந்துட்டு நாகர்கோயிலில் உள்ள மணலிக்கரைன்னு ஒரு பகுதி, அந்த பங்கில் தான் நான் வந்து டைக்கனெட்லாம் பண்ணேன். அங்கேயும் ஒரு 6 மாதம் காலகட்டத்தில் இருந்தேன். அங்கேயும் உள்ள மக்கள் ரொம்ப தூரம் அந்த ரப்பர் வெட்டுகின்ற மக்கள், ரப்பர்லேருந்து இந்த பால் எடுக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நல்ல அனுபவங்கள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணாங்க, அந்த குரு பட்டம் வாங்குறதுக்கு என்னை தயார் பண்ணிவிட்டு மே 6 2009 இது பண்ணாங்க, குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டேன். அப்புறம் 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி வந்து எங்கள் ஊர்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு மாதம் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு 15 நாள் என்னோட இருந்த சக குருக்களுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அவங்க ஃபஸ்ட்டு மாதத்துல எல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபாதர் குருவான ஒரு ஆணைங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் செமினரிக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு செமினரிக்கு போகிறீங்க. அப்போ போகும்போது அப்பா அம்மா என்ன நினச்சாங்க? அது வந்து எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை வந்துட்டு பங்குசாமியார்ட்ட வந்து லெட்ரு கேட்கணும், லெட்ரு வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னாங்க. அப்போ அங்கே போது காலையில் வந்து எங்கள் அப்பா போயிட்டு பங்குசாமியார் பார்த்து, இந்த மாதிரி ஃபாதர் தம்பி இந்த மாதிரி ஆசைப்படுறாரு, லெட்ரு வேணுமா, அந்த இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க சாமி, பார்த்து கொடுங்க அப்படின்னு. ஃபாதர் கொஞ்சம் எங்கேயோ ஏதோ வெளி வேலையாக போகிற கிளம்பிட்டு இருந்ததுனால வந்துட்டு இப்போலாம் தர முடியாது, போங்க இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு. நாளைக்கு நான் கிளம்பிட்டேன், மறுநாள் கிளம்பணும்.
அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு சாயந்தரம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த தாட்டெலாம் கட்டிட்டு இருப்பாங்கல்ல, தேயிலை பறிக்கிறதுக்கு. ஆமாம், அதோட போகிறோம். நான் மலையில் ஒரு பிளாஸ்டிக் இதை தான் போத்திக்கிட்டு போகிறோம். அப்புறம் ஃபாதர் வந்துட்டு அப்புறம் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரிங்க அப்படின்னோடனே, ஏம்மா மறை மாவட்டத்துக்கு போகக்கூடாதா? நான் வந்துட்டு நான் எங்கள் தெரிஞ்ச ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க, நான் கூட சேர்த்து விடுவேனே, ஏம்மா கார்மல் சபைக்கு அனுப்புகிறீங்க? அதெல்லாம் ரொம்ப ஜெபம் தவம் வந்து பயங்கரமாக இது பண்ணுவாங்கம்மா, அங்கெல்லாம் போனால் தம்பி இருப்பா அப்படியோ என்னன்னு தெரியல, நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் லெட்ரு தரேன், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேம்மா, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம், அங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணணும், ஒரு அடைப்பட்ட வாழ்க்கையில் தான் இருப்பாங்க, எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படி தான் நடக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டமா, நீங்கள் வந்து யோசிங்கம்மான்னு எங்கள் அம்மாட்ட சொல்ல, எங்கள் அம்மா சரி சாமி அவர் விருப்பப்பட்டார், போய் தான் பார்க்கட்டும் சாமி அப்படின்ட்டு நைட்டு 11 மணிக்கு அந்த லெட்ரு கொடுக்குறாரு. நைட்டு 11 மணிக்கு? ஆமாம், லெட்ரு வாங்குறீங்க? ஆமாம், லெட்ரு வாங்கும்போது அந்த கடிகாரத்தில் பெல் அடித்தது. அப்போ சொன்னார், பெல் அடிக்குது, நல்ல சகுனம் தான் தம்பி, போய் பாருங்கள், முடியலையா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு வின்சென்ட் பால்ராஜ் அவர் வந்து சொல்லி அப்புறம் லெட்டர் கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே வந்தோம். வந்துட்டு மறுநாள் வந்துட்டு எங்கள் தஞ்சாவூர் போகணும். தஞ்சாவூர் போகும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்தளவுக்கு இந்த ஊர் போகிறது வெளியூர் போகிறதுக்கெலாம் வந்துட்டு வசதி இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தாங்க படித்தவர், ஆசை தம்பின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போய் பெரிய நாயகத்தை பார்த்து அங்கே சேர்த்து விட்டு உடனே வந்து ஸ்கூலில் அட்மிஷன். அப்பா கூட அப்போ வர முடியலைங்க? இல்லை, அப்பா வந்துட்டு வர முடியல, அங்கே லீவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவர் அந்த லோட்மேனாக இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம லீவு கேட்கணும், இல்லைன்னா வந்துட்டு அந்த வேலை பாதிப்பு ஆயிடக்கூடாதுன்ட்டு அப்பாவாலேயும் வர முடியல, அம்மாவாலேயும் வர முடியல. அந்த அண்ணன் தான் கூப்பிட்டு போனாங்க. செமினரிக்கு போகும்போது நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க? ஆமாம், அந்த அண்ணனோட போகிறேன் நான். போயிட்டு அவரெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அப்புறம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நான் கேம்புக்கு போனவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நான் கேம்புக்கு போகாதனால வந்துட்டு அது மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டில் சயின்ஸு மட்டும் கொஞ்சம் எனக்கு வீக்கு, அதில் வந்து 48 மார்க் தான் வாங்கினேன். மற்றதுலாம் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். அவங்க எதிர்பார்த்தது வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 50% 50 மார்க்குக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற பொழுது கூட அவங்க சரி ஓகே 2 மார்க் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே வந்து எனது பயிற்சி காலத்தை ஆரம்பித்தேன். ஃபாதர் நல்லா அழகாக சொன்னீங்க ஃபாதர். அப்பாவுக்கு விருப்பம் இல்லை இல்லைங்களா? ஆனால் அம்மாவுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நைட்டு 11 மணிக்கு அந்த லெட்ரு வாங்கிட்டு விடாப்படியில் நான் செமினரிக்கு போய் தான் ஆவேன்னு சொல்லி போனது. அதை விட ஒன்றான வந்து ஊரை விட்டு வெளியே வரும்போதும் கூட செமினரிக்கு போகும்போதும் கூட அப்பா அம்மாவில் வர முடியாத சூழ்நிலை. ஆமாம், ஆனால் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா? ஆமாம், அந்த 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ரொம்ப தைரியத்தோடு போயிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போயும் உங்களுக்கு வந்து தேவழைத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தீங்க. அதன் பிறகு இப்போ செமினரிலாம் படித்து ஃபாதர் ஆனீங்க இல்லைங்களா? ஆமாம். ஃபாதர் ஆக்கும்பொழுது அந்த நேரத்தில் உங்களுடைய அப்பா அம்மாவுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அந்த குருப்பட்ட அன்னைக்கு வந்துட்டு அப்பா அந்த டைம்லலாம் கொஞ்சம் மைண்ட் செட் ஆகிட்டாங்க. சரி நம்ம பையனை கடவுளுக்கு கொடுத்தாச்சு, இன்னும் வந்துட்டு அவரோட வாழ்க்கை வந்துட்டு அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு மைண்ட் செட் ஆகிட்டாங்க. அப்படி இருந்தபோது கூட அங்கே குருப்பட்டம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மா கோயில் பக்கத்தில் கோயில், அதுக்கு மேடையில் தான் வந்துட்டு இந்த குருப்பட்ட விழாவே நடக்குது. எனக்கு தெரியாது. வந்துட்டு வழக்கமாக அர்ப்பணம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தனியாக வந்துட்டு இந்த இயற்கையெல்லாம் இது பண்ணுவாங்க, போட்டிருப்பாங்க. ஆமாம், அங்கே உட்காந்துருந்தாங்க. திடீர்னு எங்கள் அம்மாவை காணோம். வந்துட்டு கோயிலில் போய் அழுதுகிட்டு இருக்காங்களாம். எங்கள் சித்தியெல்லாம் போயிட்டு ஏம்மா அழுகிற அப்படின்னோன்னா அவங்க ஒன்றுமே சொல்லலை. அவங்களோட உள்ள என்ன நினச்சி அழுதாங்கன்னு தெரியல, அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அழுதுகிட்டு இருந்தோன்னே அப்புறம் அவங்களாம் பேசி சமாதானம் பண்ணி, நீங்களாக விரும்பித்தானே, கடவுள் விரும்பினார், அதனால் வந்துட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்க, இப்போ ஏன் இது அழுகுறீங்க? இல்லை என் மகன் வந்துட்டு இனிமே தான் வந்துட்டு நல்லா வாழணும்னு நான் அழுகிறேன். ஏன்னா வந்துட்டு அடி எடுத்து வச்சிட்டாரு, குருவாகவும் இப்போ ஆக போகிறாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த எங்கள் ஊர்லலாம் நிறையா சாமியாரை பற்றி நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் பேரை வந்துட்டு கெடுக்காமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிட்டு அழுகிறேன் அப்படின்ட்டு குழந்தைய அங்கே சுருவம் இருக்குது, அந்த சுருவத்துக்கு முன்னாடி வேண்டிட்டு அழுதாங்க.
ஓகே ஓகே. ஒரு உண்மையாலுமே ஒரு சந்தோஷம். அப்பா அந்த டைமில் அப்பா வந்துட்டு அங்கே தான் இருந்தாங்க. அங்கே அவர் ஏற்றுக்கிட்டார் இல்லைங்களா? ஆமாம், அவர் ஒரு சந்தோஷம். சந்தோஷம். இல்லை ஏன் நான் கேட்கினா ஃபாதர், பெற்றோர்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுறது சாதாரண ஒரு இதுதான். ஓகே, என் பையன் என் பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, என் மகன் ஒரு ஃபாதராக இருக்கிறான், அப்படி ஃபாதர் ஆகிறாரு. அதே போல் ஒரு என்னுடைய மகள் வந்து ஒரு சிஸ்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து கிடைக்காத ஒரு பாக்கியம். கிடைக்காத ஒரு பாக்கியம். நான் இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறேன். அதான் முதல்ல ஒரு நாள் வந்து நீங்கள் செமினரிக்கு போகும்போது அப்பா அம்மா கூட வரல, அந்த சூழ்நிலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு குருவானவராக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அப்பா அம்மா முன்னாடி நீங்கள் குருவானவராக திருநிலைப்படுத்தப்படும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. உண்மையாக வந்து உங்களுடைய அம்மாவோட நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கண்ணீர் அழுகை அப்படிங்கிறப்ப பரவாயில்ல, அப்பா ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு குருவானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உங்களோட இருப்பாங்க. ஓகே ஃபாதர், உங்களுடைய அழைத்தலில் ஏதாவது முக்கியமான தருணங்கள் அந்த செமினரில் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூலில் படிக்கும்போதோ இது வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, கொஞ்சம் என்னோடய தேவாலயத்திற்கு டியூன் பண்ணுச்சு அப்படிங்கிற ஏதாவது நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து எப்போ நுழைஞ்சனோ 11th 12th படிக்கிறேன். படிக்கும்போது வந்துட்டு என்னை விட வந்துட்டு எல்லாமே அதிக மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்துட்டு கம்மியான மார்க் தான். அப்போ வந்துட்டு படித்தவங்க அந்த மாதிரி வந்துட்டு அவங்களாம் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன, ஐயோ நம்மளால் படிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இருந்தது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு அவங்க படிக்கும்போது நான் படிக்க மாட்டேன், தூங்கிடுவேன். காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு போர்வை போத்திட்டு நான் அன்றைக்குள்ளே பாடத்தெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி இந்த ஸ்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் எழுதி பார்ப்பேன். அப்புறம் வந்து 12th முடிக்கும்போது வந்துட்டு அவங்கள விட நான் நல்ல மார்க் வாங்கினேன். அது வந்துட்டு ஒரு இதாக இருந்தது. அந்த அங்கே இருந்த இயக்குனர் தந்தையை வந்துட்டு எனக்கு வந்து நல்லா இது உற்சாகப்படுத்துவார். அவரும் வந்துட்டு ஃபாதர் பீட்டர் சுசிராஜ் வந்துட்டு சுப்பீரியராக இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு வால்பாறையில் இருந்ததுனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீலாம் வந்துட்டு அப்பா அம்மா படுற கஷ்டத்தெல்லாம் வந்து நீ பார்த்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுலாம் நல்லா ஆர்வமாக இது பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு இனிஷியேஷன் இது போகும்போது வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப அமைதியாகவே இருப்பேன். என் வேலையெல்லாம் நல்லா செய்வேன். ஆனால் வந்து யார்கிட்டையும் அவ்வளோக்கு பேச்சு எல்லாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு உள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளால் பேச முடியல. ஆங்கிலம் வந்துட்டு அங்கே வந்துட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஆங்கிலத்தெல்லாம் பேசணுன்னாங்க. அப்போ வந்துட்டு நம்மளால் ஆங்கிலம் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. நான் வந்துட்டு வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. அந்த நாளில் வந்து அந்த வருஷம் வந்து என்னை வந்துட்டு நிறுத்தருக்கு கூட இது பண்ணாங்க. அப்போ வந்துட்டு பெஞ்சமின் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணார். என்னென்னா, காலையில் வந்துட்டு நீங்கள் எங்கள் ப்ரொவின்சியல் ஃபாதர் வராங்க, மீட்டிங் நடக்குது. அன்றைக்கி தான் வந்து நிர்ணயிக்க போகிறாங்க யார் யாரெல்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. 20 பேர் இருந்தோம். 20 பேர் இருந்ததில் இடையில நிறைய பேர் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ஃபாதர் கூப்பிட்டு வந்துட்டு நீ போய் ஆண்டவர்கிட்ட நல்லா வேண்டிக்க. நான் போயிட்டு குழந்தை இயேசுகிட்ட தான் வேண்டினேன். நான் வந்துட்டு என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டேன், ஒரு சாமியார் ஆகணுன்ட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, எங்கள் அப்பா அம்மா படுற அந்த கஷ்டம்தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்தது. கண்ணீர் வருது. அப்புறம் வந்து ப்ரொவின்சியல் ஃபாதர் கூப்பிட்டு பேசினாங்க. பேசிவிட்டு என்னப்பா இது மாதிரி யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், பேசினா தானே நல்லாயிருக்கும், எல்லாத்தோட மிங்கிள் ஆகி இருக்கணும், நல்லா வேலையெல்லாம் செய்கிற, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, நீ பேச மாட்டேங்கிறான், உன்னை வீட்டுக்கு அனுப்புறதாக முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு நான் கேட்டேன். ஃபாதர், எனக்கு வந்துட்டு இந்த இது குருவானவர் ஆகிறது அது எப்படி இருக்கணும் என்னன்னா தெரியாது. நான் வந்து ஒரு வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. எந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அடுத்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ் ஆவேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு அவர் தான் ஃபாதர் ப்ரொவின்சியல் ஆகிட்டார் அந்த டைமில். அது வந்துட்டு ஒரு தேர்வு மாதிரி வச்சார். வைக்கும்போது வந்துட்டு என்னோட சேர்ந்த ஒரு 6 பேர் அதில் வந்து கொஞ்சம் குறைவான மதிப்பெண் இருந்தோம். அவர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஃபாதர் அனஸ்தாஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அனஸ்தாஸ், ஃபாதர் ரசல்ராஜ், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க போக போக நல்லா வந்துடுவாங்க அப்படின்ட்டு எங்களுக்காக பரிந்து பேசினார். இல்லைன்னா அப்போவுமே அந்த வருஷமும் நான் வெளியில் போகிறதுக்கு இருந்திருக்கணும். அந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரும்போது வந்துட்டு பல்வேறு விதத்தில் படிக்கிறதுனா எப்படி தான் படித்தோம்னாலும் நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு மற்றவங்களோட போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து என் நண்பர்களாக இருந்தாங்க, என்னோட இருந்தவங்களாம் வந்துட்டு அவங்க படிப்பாங்க, நானும் படிப்பேன்.
வந்துட்டு ஷேர் பண்ணிக்குவோம். ம். வந்துட்டு எங்கள் தந்தையர்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம், இது வந்து இப்படி சொல்லணும், இதை Combined வந்துட்டு study. ஆமாம் கம்பைன் ஸ்டடி மாதிரி போட்டு அவங்க நான் போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட போய் கேட்பேன், டேய் இதெல்லாம் எப்படிடா சொல்கிறா பண்ணோம்னா அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு போயிட்டு நல்லா அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு தியாலஜி வரைக்கும் வந்தேனே. தியாலஜிலையும் வந்தப்போ வந்து ஒரு சில தடங்கள் இருந்துச்சு. ஒரு தடவை வந்துட்டு அங்கே நான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன். அந்த இது அசைன்மெண்ட்டு சப்மிட் ஆகலை. நான் கொடுத்துட்டேன், எங்கள் லீடர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்துட்டு வேறு எங்கே வச்சார் என்னன்னு தெரில, அந்த ஃபாதர்கிட்ட கொடுக்கல. அதனால் வந்துட்டு அசைன்மெண்ட் மார்க் போடாமல் வந்துட்டு ஃபெயில் பண்ணி விட்டார். அப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன், வந்துட்டு அப்போல்லாம் ஃபெயில் ஆனான்னா உடனே அனுப்பிடுவாங்க, இல்லை வேறு பனிஷ்மெண்ட் மாதிரி வேறு எங்கிட்டாச்சும் போடுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃபாதர் வந்துட்டு சேவியர்தாசனுங்க ஃபாதர் வந்துட்டு அவர் பரிந்து பேசினார், மற்ற சப்ஜெக்டில் நல்ல மார்க்கு, இதில் வந்துட்டு அசைன்மெண்ட் மார்க் மட்டும் ஆட் ஆகலை, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவர் சொன்னதுனால இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு காரிய இதில் தான் வந்துட்டு நான் இப்போ ஒரு குருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்துட்டு எல்லா தந்தையர்களும் எனது நண்பர்களும் எனக்கு ஏற்படுத்தியிருந்தாங்க, உடன் இருந்தாங்க. அதனால தான் வந்து எல்லாரோட ஹெல்ப்னால தான் வந்துட்டு நான் இப்போ ஒரு குருவாக இருக்கிறேன். ஓகே ஓகே ஃபாதர், உண்மையாலுமே நல்லா சொன்னீங்க ஃபாதர். உங்களுடைய அனுபவங்களை அது குறிப்பாக ஒன்று சொன்னால், நீங்கள் சொல்லிட்டு இருக்க எனக்கு யோசனை வந்தது நம்ம ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்க்கை தான். ஒரு காலகட்டத்தில் செம்னலிருந்து அவர் வந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா லத்தீன் லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது, அவ்வளோதான். அதனால் ஸ்டடீஸில் ரொம்ப கம்மியாக இருக்கிற என்ன அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் மற்ற அருள் தந்தையர்கள் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து இல்லை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து ஒரு குருவான ஆனது மட்டுமில்லை, இன்றைக்கி வந்து குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். உண்மையாலுமே ஃபாதர், நீங்கள் சொல்ல எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் இங்கிலீஷ் ஆங்கிலம் வந்து தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உங்களை அனுப்பிச்சிடலான்னு அப்படிலாம் நினச்சிருந்த இடத்துலையும் கூட மற்ற அருள் தந்தைகள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்காக பரிந்து பேசி ஒரு குருவானவராக இன்றைக்கி இருக்கிறீங்க. உண்மையாலுமே உங்களுடைய பணி ஒரு வித்தியாசமான பணிகளை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது ஃபாதர். உங்களை வாழ்த்துக்கிறேன். அன்புள்ளங்களே, அருள் தந்தையுடைய வாழ்க்கையில் அழகாக சொல்லிகிட்டு இருந்தார். அவருடைய அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்கள். உண்மையாலுமே ரொம்ப கேட்க எனக்கே புல் அரிச்சிச்சு. அவர் ஒரு குருமடத்துக்கு போகிறாரு, தஞ்சாவூருக்கு போகணும், அப்பா அம்மா வர முடியல. ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டு அவர் போகிறாரு. 10th முடிச்சுட்டு இல்லைங்களா ஃபாதர், 11th போய் ஜாயின் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் இருக்கும் பாருங்கள். ஏன்னா 10th அது 2 பேர் வால்பாறை பகுதிங்கிறது ஒரு எஸ்டேட், ஒரு ஹில்ஸ் ஏரியா. அதில் அந்த அளவுக்கு அனுபவங்கள்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு நான் இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதை ஏற்றுக்கொண்டார். அதே போல் அவருக்கு தேவநிலையத்தில் வந்து 11 மணிக்கு தான் லெட்டர் கிடச்சிது ஃபாதர்கிட்டருந்து. அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதே போல் அழைத்த கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்கின்ற அந்த இறை வார்த்தைக்கேற்ப அழைக்கப்பட்டவர் இவர். ஆனால் பலவிதமான கஷ்டங்கள் செமினரில் படிக்கும்போதே இங்கிலீஷ் படிக்க முடியல. இருந்தாலும் மற்றவர்களுடைய அருள் தந்தைகளுடைய ஹெல்ப்னால், அவங்களோட உதவினால், அவரோட படித்த நண்பர்களுடைய உதவினால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு குருவானவராக இருந்திருக்கிறார். ஆகவே உங்கள் அனைவருடைய சார்பாக அவரை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அவருடைய அனுபவங்களை பற்றி, குறிப்பாக அவர் எங்கே மிஷினரியாக ஒர்க் பண்ணார், அங்கே அவருக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.